ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய வீட்டில் ஜுமுஆ என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் மிக முக்கியமான கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்தில் ஒழுக்கத்தின் அவசியம் என்கிற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நம்ம மார்க்கம் எல்லா விஷயங்களையும் சொல்லுகிறது. குறிப்பாக நீங்கள் ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்பதை பற்றி மிகவும் வலியுறுத்தி பேசுகிறது. நம்ம ஒழுக்கமாக வாழ்றது மட்டும் இல்லாமல் நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யணும், ஒழுக்கமாக வளர்க்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான செய்தி. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சமீப காலமாக பார்த்தீங்களாக்க நிறைய மாணவியர்கள் படிக்கிறாங்கல்ல, பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள், கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவியர்கள் பார்த்தீங்களாக்க நிறைய தப்பு பண்றாங்க. நிறைய சீர்கேடுகள், ஒழுக்கக்கேடுகள் இன்றைக்கு மலிந்து போய்விட்டது. நீங்க கூட சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு கல்லூரி ஆரம்பித்து பாட ஆரம்பிச்சு 2-3 வாரங்கள், சில வாரங்களில் 3 பேர் மூத்தா போயிட்டாங்க. 3 பேர் மூத்தா போயிட்டாங்கன்னு சொன்னா அப்ப என்னமோ ஒரு சிக்கல், என்னமோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்மளால உணர முடிகிறது. அப்ப நிறைய பிள்ளைங்க, அதாவது பெற்றோர்களை பொறுத்தவரை சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு பிள்ளைய படிக்க வைக்கணும், புள்ள ஒரு ஆள் ஆகணும், நாளைக்கு புள்ள வாழ்க்கையில உயரணும், முன்னேறணும், நம்ம பேரை சொல்லணும் அப்படின்ட்டு பெற்றோர்கள் படாது பாடுபட்டு இன்னைக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. ஆனா பிள்ளைங்களை பார்த்தீங்களாக்க அந்த கஷ்டப்படுறாங்கல்ல, அது இல்லாம அவங்க இன்பமாக வாழ்வது, அந்த இன்பம் என்பது 2 விஷயத்தில் அடிபடுறாங்க. எந்த 2 விஷயத்துல? ஆண் பெண் என்று சொல்லக்கூடிய இந்த காதல் இல்லையா. ஒரு பக்கம் பார்த்தீங்களாக்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அதுகளெல்லாம் ஒரு இன ஈர்ப்பு. ஆணுக்கு பெண்ணு அழகாத்தான் தெரிவாங்க, பெண்ணுக்கு ஆண்கள் அழகாத்தான் தெரிவார்கள். அப்படிதான் அல்லாஹ் படைச்சு வச்சுக்கிறான். அப்படிப்பட்டு தெரியலன்னு வைங்கள, கல்யாணம் முடிச்சு வாழவே முடியாது, புள்ள குட்டிய பெக்க முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய இயற்கை என்பது இன ஈர்ப்பு, இன கவர்ச்சி, இப்படின்னு அல்லாஹ் படைச்சு வச்சுக்கிறான். இது அந்த மாணவர்கள், அந்த மாணவிகள் கொஞ்சம் பொறுமையா இருந்து நமக்குண்டு ஒரு வயசு வரும்போது நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு சாலிஹான மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் முடிச்சு வைப்பாங்க, சாலிஹான பெண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு வைப்பாங்க என்று இறையச்சத்தோடு வாழ வேண்டுமே தவிர, தேவையில்லாத இவனை காதல் பண்ணுவது, அவனை காதல் பண்ணுவது, இவளை காதலிப்பது, அவளை காதலிப்பது, இப்படியெல்லாம் போவது ஒரு அசிங்க, ஒரு கேவலம் என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும்.
அதுலயும் பாத்தீங்களாக்க காதலிக்கிறாங்கல்ல, கல்யாணம் முடிக்கிறாங்கல்ல. நிறைய பேருடைய வாழ்க்கையை நீங்க பாருங்களேன். ஒரு கொஞ்ச காலம் 2 வருஷம் 3 வருஷம், அந்த 2-3 வருஷத்திலேயே எல்லாமே ஒண்ணுமில்லாம போய் அப்புறம் தலாக்கு, அப்புறம் ஹுலா. எனக்கு தெரிஞ்ச ஒரு புள்ள ஒரு கல்லூரியில் படித்தது. கல்லூரியில படிச்சுட்டு வெளியே வரும்போது காதல், படிக்கக்கூடிய மாணவனோடு காதல். எப்படி காதல் வருது? இந்த பொண்ணு படிச்சு போட்டு வெளியே கல்லூரியை விட்டு வெளியே வருது. அவன் கல்லூரிக்குள்ள போறான். சரியா? அவன் கல்லூரிக்குள்ள போகும்போது சின்ன ஒரு பேப்பர்ல போன் நம்பர் எழுதி கொடுத்துறான். அந்த போனின் மூலமாக 2 பேருக்கும் நட்பு ஏற்படுகிறது, 2 பேருக்கும் காதலாக மாறுகிறது. காதலாக மாறி அந்த புள்ள, நான் கல்யாணம் முடிச்சாலே இவனை தான் முடிப்பேன். இன்னும் சொல்ல போன சொல்லத்தக்க ஒரு தகுதி இல்லாத ஒரு பையன், புரிஞ்சா? ஒழுங்கா படிக்காதவன், சரியான ஆளு கிடையாது. ஆனா கண்மூடித்தனமான அந்த காதல் என்கிற வெறி, அந்த வெறி எந்த அளவுக்கு மாறுது அப்படின்னு சொன்னா, நான் என்னுடைய மனைவியெல்லாம் கூப்பிட்டு அந்த பிள்ளைக்கு உபதேசம் பண்றோம். எங்களை மதிக்கக்கூடிய புள்ள, எங்க பேச்ச கேட்கக்கூடிய புள்ள, உபதேசம் பண்றோம். 1000 ஆயத்தை சொல்றேன், 1000 ஹதீஸ சொல்றேன், 1000 வரலாற்று செய்திகளை சொல்றேன். எதுவும் எடுபடாம நான் முடிச்சாலே அவனை தான் முடிப்பேன், அடைஞ்சாலே அவனை தான் அடைவேன் அப்படின்னு இந்த பெண் அவனை சொல்ல, அவன் இவளை சொல்ல, வழியே இல்லை. என்ன பண்ணி வச்சோம்? கல்யாணம் முடிச்ச நம்ம கடைசியில் என்ன முடிவுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னா, சரி ஒரு முஸ்லீம் பையனா இருக்கிறானே, அந்த அளவுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாச்சு. கல்யாணம் முடிச்சு வச்சா ஒரு பிள்ளையும் பிறந்துச்சு. 4 வருஷம். 4 வருஷத்தில் இன்னைக்கு என்னவாகி விட்டது என்று சொன்னால், என்னை அடிக்கிறான், உதைக்கிறான், சம்பாரிச்சு தரமாட்டுக்கிறான், நான் ஹுலா பண்ணிடுறேன். சில வாரங்களுக்கு முன்னால் எங்க வீட்டுக்கு அதே பையனை நான் ஹுலா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல, இல்லம்மா கொஞ்ச நாள் பொறுத்துக்க, அவனை கூப்பிட்டு உபதேசம் பண்ணுவோம், சரி பண்ணுவோம், 3 மாசம் டைம் கொடு அப்படின்னு சொன்னா, எப்படி கல்யாணம் முடிக்க வேண்டான்னு சொல்லும் போது கேட்காம கல்யாணம் முடிச்சிருச்சோ, அது மாதிரி இப்ப பாத்தியலாக்க அரபி கல்லூரியில தபால் கொடுத்து, நம்ம அரபி காலேஜ் இருக்குல்ல, அரபி காலேஜில் தபால் கொடுத்து நான் அவனை ஹுலா பண்ணிட்டேன், இந்த ஹுலா அங்கீகரிச்சிருங்க, இந்த ஹுலா அறிவிச்சிருங்க. 4 வருஷங்க ஒரு புள்ளங்க. அப்ப அம்மா அப்பா படக்கூடிய அந்த பாட்டை நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த புள்ள, அந்த கை குழந்தை இருக்குத, என்னத்தான் இருந்தாலும் ஒரு புள்ள தன்னுடைய தாய் தந்தையோடு வளருகிறது பெரிய நியமத்துங்க, பெரிய பாக்கியவங்க. 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு சொன்ன அந்த பிள்ளைக்கு தாய் ஒரு பக்கெட்டு, தந்தை ஒரு பக்கெட்டு. அந்த புள்ள, அந்த கை குழந்தை ஒன்னும் பாவமே செய்யாத பிள்ளை, பாவம் என்பதை அறியாத பிள்ளை என்ன கஷ்டப்படும் என்பதை நீங்கள் எல்லோரும் யோசித்து பார்க்க வேண்டும். அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நம்மளும் ஒழுக்கமா இருக்கணும். நம்முடைய பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும்? ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணும், ஒழுக்கத்துக்காக துவா செய்யணும். அதனாலதான் நீங்க பாத்தீங்களாக்க சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்லாண்டுகள் அவங்களுக்கு அல்லாஹ் புள்ள பாக்கியத்தை கொடுக்கல. அவங்க யா அல்லாஹ் எனக்கு எப்படியாவது ஒரு புள்ளைய தால்லா அப்படின்னு கேட்கல. எப்படி கேட்டாங்க? ரப்பி ஹபுலி மின சாலிஹீன், ரப்பி ஹபுலி மின சாலிஹீன். திருமறை குர்ஆனின் சூரத்து சாஃபாத் என்று சொல்லக்கூடிய 37வது அத்தியாயத்தின் 100வது வசனத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவை அல்லாஹ் பதிவு செய்கிறான். ரப்பி ஹபுலி மின சாலிஹீன், அல்லாஹ்வே எனக்கு சாலிஹான வாரிசை தருவாயாக, எனக்கு வாரிசை தா என்பது மாத்திரமல்ல, அந்த வாரிஸ் சாலிஹான ஒழுக்கமான வாரிசா இருக்கணும் என்று துஆ செஞ்சாங்க என்று குர்ஆன் பேசுகிறது. அதே மாதிரி இன்னொரு நபி அல்லாஹ் சோதிச்சான், புள்ளைய கொடுக்காம அல்லாஹ் சோதிச்சான். எந்த நபி? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி திருமறை குர்ஆனில் சூரா மரியம் என்று சொல்லக்கூடிய 19வது அத்தியாயத்தின் 6வது வசனத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட துஆ செஞ்சாங்கல்ல, அந்த துஆவை அல்லாஹ் பதிவு செய்கிறான். இரிசுனி வ இரிசு மின் ஆலி யாக்கூப் வஜஅல்ஹு ரப்பி ரலியா. அவர்கள் கேட்ட துஆ, என் இறைவனே எரிசுனி எனக்கு வாரிசை தருவாயாக, வ எரிசு மின் ஆலி யாக்கூப், அப்படிப்பட்ட ஒரு வாரிசு எனக்கு வந்துவிட்டால் அவர் எனக்கு மட்டும் வாரிசு அல்ல, மின் ஆலி யாக்கூப் யாருக்கு சேர்த்திருப்பாங்க? இந்த யாக்கூப் நபியுடைய சந்ததிகள் இருக்கிறாங்கல்ல, அவர்களுக்கும் அவர் வாரிசாக இருப்பார் அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு, எனக்கு நீ ஒரு வாரிசை தருவாயா இல்லையா?
அந்த வாரிசை, அந்த பிள்ளையை நீ எப்படிப்பட்ட பிள்ளையாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால், வஜஅல்ஹு, நீ அவரை ஆக்குவாயாக, ரப்பி, என் ரப்பே, ரலியா, உன்னுடைய பொருத்தத்தை பெற்ற பிள்ளையாக, உன்னால் புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு குழந்தையாக, ஒரு குழந்தையை எனக்கு தருவாயாக என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்கிறாங்க? வஜஅல்ஹு ரப்பி ரலியா, ரலியா என்கிற இந்த பிள்ளையை தால்லான்னு கேட்டாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துஆவை ஏத்துக்கிட்டா. மாஷா அல்லாஹ், தபாரக்கல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற ஒரு குழந்தையை கொடுத்தான். யஹ்யா என்று பேர் வச்சாங்க. அந்த யஹ்யாவை அல்லாஹ் நபியாக்கனா என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. அப்ப நம்ம பிள்ளைகளுக்காக, யா அல்லாஹ் சாலிஹான வாரிசு எனக்கு தா அல்லாஹ், என் பிள்ளைங்களை சாலிஹான பிள்ளைங்களை ஆக்க அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்தை பெற்ற பிள்ளைகளாக என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய பேர பிள்ளைகளை எல்லாம் ஆக்குவாயாக என்று துஆ செய்ய வேண்டும் என்பதற்கு இந்த வசனங்கள் தெளிவான சான்று. எனவேதான் இம்ரான் அவர்கள், இம்ரானுடைய மனைவி இருந்தாங்கல்ல, பேர் என்ன? ஹன்னா. அவங்க அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம், மரியத்துடைய உம்மா. மரியத்துடைய உம்மா மரியத்தை பெத்துறாங்க. மரியத்தை பெத்தவுனையுமே உடனே ஒரு துவா செஞ்சாங்க. திருமறை குர்ஆனில் சூரா ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய 3வது அத்தியாயத்தின் 36வது வசனத்தில் அந்த துவாவை அல்லாஹ் பதிவு செய்கிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் மரியத்தை பெத்துறாங்க. பெத்தவுனை துவா செய்கிறாங்க, இன்னி உஈதுஹா பிக வ ذُرِّيَّتَهَا மின ஷைத்தானிர் ரஜீம். கேட்கிறாங்க, பெத்த குழந்தைய வச்சுட்டு கேட்கிறாங்க, இன்னி உஈதுஹா பிக, அல்லாஹ்வே நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லிவிட்டு, இன்னி உஈதுஹா பிக வ ذُرِّيَّتَهَا, இந்த குழந்தையையும் இந்த குழந்தைக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளையும், பெத்த புள்ள கை குழந்தைக்கு மட்டும் துவா செய்யாம இந்த கை குழந்தைக்கும், இந்த கை குழந்தைக்கு நீ வாரிசுகளை கொடுப்பாயா இல்லையா, இவர்களையும் யாரை விட்டு பாதுகாப்பாயாக? விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு பாதுகாப்பாயாக. இன்னி உஈதுஹா பிக வ ذُرِّيَّتَهَا மின ஷைத்தானிர் ரஜீம் என்கிற துஆவை மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் மரியத்துக்கு ஓதி ஊதுனாங்க என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. அப்ப இது மாதிரியான துஆக்கள் என்ன செய்யணும்? நம்ம பிள்ளைங்களுக்கு ஓதணும், ஊதணும், கேட்கணுங்கிறதுக்கு இந்த வசனங்கள் தெளிவான சான்று என்பது மாத்திரமல்லாமல், சொர்க்கவாசிகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுக்கு நேசமான அடியார்கள், அவுலியாக்களை பற்றி பேசுகிற போது அவுலியாக்கள் ஒரு துஆ செய்வாங்க. யாரெல்லாம் இந்த துஆவை கேட்கிறாங்களோ எல்லோரும் அவுலியாக்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சூரத்துல் ஃபுர்கான் என்று சொல்லக்கூடிய 25வது அத்தியாயத்தின் 74வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். அவுலியாக்கள் ஒரு துஆ செய்வாங்க. உங்க எல்லாருக்குமே அந்த துஆ தெரியும். என்ன துஆ? ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அல்லாஹ்வே எனக்கு என்னுடைய மனைவி மக்களிடமிருந்து எனக்கு எதை தருவாயாக என்று சொன்னால், எதை தருவாயாக? குர்ரத அயுனின், கண் குளிர்ச்சி, நிம்மதி, சந்தோஷத்தை எனக்கு தா அல்லாஹ். எனக்கு மனைவி மக்கள் தேர்ந்து தா. அவங்க மனைவி மக்கள் கேட்கறான்னு வைங்க, அவங்களுக்கு என்ன அர்த்தம்? மனைவிக்கு கணவன் தேர்ந்து, பிள்ளைங்கள் தேர்ந்து, யா அல்லாஹ் எங்களுக்கு நிம்மதி, சந்தோஷத்தை, கண் குளிர்ச்சியை தருவாயாக. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, எங்களுடைய பிள்ளைகளை, வாரிசுகளை முத்தகீன்களாக ஆக்கி, இறையச்சமுள்ளவர்களாக ஆக்கி, அவர்களுக்கு நீ எங்களை இமாமாக, தலைவனாக ஆக்குவாயாக என்று துஆ செய்வாங்க. இந்த துஆவை கேட்கிறவங்க அவுலியாக்கள் திருமறை குர்ஆன் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை பிள்ளைங்களுக்கு அதிகமா ஓதி ஊதுனாங்க. பல முறை உங்களுக்கு சொல்லிருக்கிறேன். புகாரில 3371வது ஹதீஸாக இந்த துஆ பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மதி மின் குல்லி ஷைத்தானின் வஹாமத்தின் வ மின் குல்லி ஐனின் லாம்மா. தெரியும் உங்களுக்கு. அப்ப என் அருமை சகோதரர்களே, நம்ம பிள்ளைங்க சாலிஹான பிள்ளைங்களா இருக்கணும். நம்ம பிள்ளைங்களை யாரா இருக்கணும்? சாலிஹான பிள்ளைங்களா இருக்கணும். இந்த மாதிரி இந்த காதல் அந்த காதல் இப்படி அப்படி அது மாதிரி போதை பொருள்களுக்கு அடிமையாகி விடுவது, இதெல்லாம் நம்ம ஒரு கண்ணியத்தை சம்பாரிச்சு வச்சுக்கிறோம் பாருங்க, அம்புட்டும் போயிரும் என்பதை புரிஞ்சுக்கிட்டு
அந்த பிள்ளைங்களுக்காக துவா செய்யணும். அந்த பிள்ளைங்களுக்கு ஒழுக்கத்தை என்ன செய்யணும், முதல்ல சொல்லணும். மார்க்கத்தில் கல்வி வேணும், மாற்று கருத்து அல்ல. கல்வியா ஒழுக்கமா என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் என்ன வேணும், ஒழுக்க வேணும். ஃபர்ஸ்ட் ஒழுக்க வேணும். ஒரு வரலாறு உங்களுக்கு பதிவு பண்றேன். உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த பிரபலியமான 2 இமாம்கள். ஒரு இமாம் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹு அலைஹி, இன்னொரு இமாம் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹு அலைஹி. இமாம் ஷாஃபிஈ அவங்களுடைய பூர்வீக ஊர் வந்து மக்கா, குறைஷி குலத்தை சார்ந்தவர்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்தக்காரவங்க. புரிஞ்சா? குறைஷி குலத்தை சார்ந்தவர் தான் யாரு, ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹு அலைஹி. அவங்க முன்னோர்கள் பல வருஷத்துக்கு முன்னால காசாவுக்கு போயிட்டாங்க. இந்த காசா இருக்கு பத்தியெல்லாம் தெரியும் உங்களுக்கு, காசாவுக்கு போயிட்டாங்க. காசாவில் தான் இமாம் ஷாஃபிஈ அவர்கள் பிறக்கிறார்கள். அப்ப அவங்க சொந்த ஊர் எந்த ஊரு, காசா. காசாவுல இமாம் ஷாஃபி பிறக்கிறாங்க. பிறந்து 2 வயசுலயே இமாமுடைய வாப்பா மூத்தா போயிட்டாங்க. புரியுச்சா? இமாமுடைய வாப்பா மூத்தா போன உடனேயுமே இமாம் ஷாஃபியுடைய உம்மா பேர் என்னன்னு சொன்னா ஃபாத்திமா பின்த் அப்துல்லா. ஃபாத்திமா பின்த் அப்துல்லா. நினைக்கிறாங்க, நமக்கு 2 வயசு புள்ள கணவரை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான், நம்ம பிள்ளைய வந்து ஒழுக்கமா வளர்க்கணும், நமக்கு பல பேர் உதவி செய்யணும், சொந்தக்காரவங்க உதவி செய்யணும், இந்த ஊர்ல சொந்த பந்தங்கள் இல்ல, நம்ம பூர்வீக ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு காசாவுலேருந்து எங்க வர்றாங்க, மக்காவுக்கு 2 வயசு பிள்ளைய தூக்கிட்டு வர்றாங்க. 2 வயசு பிள்ளைய தூக்கிட்டு வந்து அந்த அம்மா ஆசைப்படுறாங்க, என் மகன் யாரை போன்று வர வேண்டும் என்று சொன்னால் அன்றைக்கு வாழ்ந்த பிரபலியமான இமாம், உலகம் போற்றக்கூடிய இமாம், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹு அலைஹி. இமாம் மாலிக் மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ், அவங்களுக்கு அல்லாஹ் செஞ்ச அருள், அவங்களுக்கு அல்லாஹ் செஞ்ச பரக்கத்திற்கு பாருங்க, மகத்தான அருள். நீங்க வரலாறுகளை படித்து பார்த்தால் தெரியும். எந்த ஹதீஸ்களை இமாம்களாக இருந்தாலும் ஒன்று இமாம் மாலிக்குடைய மாணவராக இருப்பார், அல்லது இமாம் மாலிக்குடைய மாணவரின் மாணவராக இருப்பார், அல்லது இமாம் மாலிக்குடைய மாணவரின் மாணவரின் மாணவராக இருப்பார். எந்த இமாமனை எடுத்து பாருங்க, எங்க போய் டச் ஆகும், இமாம் மாலிக் கிட்ட போய் நிப்பாங்க. மாஷா அல்லாஹ், அவங்களுடைய இல்முக்கு அல்லாஹ் அவ்வளவு பரக்கத்தை கொடுத்துக்கிறான். இவங்க உம்மா நினைக்கிறாங்க, இமாம் ஷாஃபியோடைய உம்மா நினைக்கிறாங்க, என் பையன் மாலிக்கு மாதிரி வரணும் ஆசைப்படுறாங்க. எத்தனை வயசுல, 2 வயசுல ஆசைப்படுறாங்க. தான் பிள்ளைய சின்ன வயசுலயே 7 வயசுலயே ஹிஃபுது பண்ண வைக்கிறாங்க. 7 வயசுல இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹு அலைஹி மொத்த குர்ஆனை மனப்பாடம் செய்த ஹாஃபில். நமக்கெல்லாம் 7 வயசுல தான் அலிஃபு பே தே. எத்தனை வயசுல, 7 வயசுல. 7 வயசுல அலிஃபு பா தாவை கத்துக்கிட்டா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு கோடான ஒரு சுக்ரியா. ஆனா பல பேர் 40 வயசு 50 வயசு இப்படிதான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. 7 வயசுல இமாம் ஷாஃபிஈ ஹாஃபில் ஆயிட்டாங்க. ஹாஃபிலான இமாம் ஷாஃபியை உம்மா அழைச்சிக்கிட்டு என்ன செய்யறாங்க, நேரா மதீனா. இன்றைக்கு மதீனாவுடைய பல்கலைக்கழகம் இருக்கிறதா இல்லையா, அந்த மதீனாவுடைய பல்கலைக்கழகத்தை ஆரம்பிச்சது யாரு, இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக் தான் ஆரம்பிச்சாங்க. மதீனாவுடைய பள்ளிவாசல் ஆரம்பிச்சாங்க. அதுல கொண்டு போய் என் பிள்ளைய சேர்க்கணும்னு கொண்டு போறாங்க. கொண்டு போனா இமாம் மாலிக்கு 2 கேள்வி கேட்டாங்க. என் மதரசாவில் வந்து சேரணும்னு சொன்னா 2 கல்வி தகுதி இருக்கணும், அப்பதான் சேர்ப்பேன். முதல் தகுதி என்ன என்று சொன்னால் இவர் குர்ஆனை மனப்பாடம் செய்து ஹாஃபிலா இருக்கணும் அப்படின்ட்டாங்க. ஓகே, என் புள்ள வந்து ஹாஃபிஸா, 7 வயசுலயே ஹாஃபிஸா அப்படின்ட்டாங்க. 2வது சொல்றாங்க, என் மதரசாவில் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா நான் ஹதீஸை தொகுத்திருக்கிறேன். முவத்தா இமாம் மாலிக், இமாம் மாலிக் அவர்கள் ஒரு ஹதீஸ் கிதாப், புகாரிக்கெல்லாம் முந்திய முதல் பெரிய ஹதீஸ் கிதாப் இது முவத்தா இமாம் மாலிக்குடைய கிதாபு தான். அதான் ஏறக்குறைய 1800 ஹதீஸுகளை கொண்ட ஒரு ஹதீஸ் கிதாபு. இந்த முவத்தா இமாம் மாலிக் நான் தொகுத்த இந்த 1800 ஹதீஸுகளை மனப்பாடம் செய்ய வேண்டும். ஹதீஸுகளை மாத்திரமல்ல, அறிவிப்பாளரோடு சேர்த்து மனப்பாடம் செய்ய வேண்டும். ஹதீஸ மனப்பாடம் பண்றதா ஈஸி பாய். இப்ராஹிம் அந்த இப்ராஹிம் அறிவிச்சாரு, அவர்கிட்ட இஸ்மாயில் அறிவிச்சாரு, இஸ்மாயில் அபு, அப்படி சேர்த்து மாத்தி 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 வரும். பேர மனப்பாடம் பண்ணது பெரிய ஒரு கஷ்டம். அப்படிலாம் மனப்பாடம் பண்ணாதான் சேவ் பண்ணிட்டாங்க. உம்மா கூட்டிக்கிட்டு மக்காவுக்கே வந்துட்டாங்க. 7 வயசுல மக்காவுக்கே வந்துட்டாங்க. 2 வருஷம் என்ன பண்றாங்க, மொத்தாவை மனப்பாடம் பண்ண வைக்கிறாங்க. பையன் இமாம் ஷாஃபிக்கு 9 வயசு ஆயிருச்சு, கூட்டிகிட்டு போறாங்க. இமாம் அவர்களே, நீங்க சொன்ன 2 தகுதி என் பிள்ளைக்கு வந்துருச்சு, உங்க மதரசாவுல சேர்த்துருங்க, உங்களை மாதிரியான பெரிய ஒரு இமாமாக நீங்க உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹு அலைஹி இமாம் ஷாஃபிஈய தன்னுடைய மதரசாவில் சேர்த்து உசூலுகள், உசூலுல் குர்ஆன், உசூலுல் ஹதீஸ், உசூலுல் ஃபிக்ஹ், நீங்க இஸ்லாமிய சட்ட திட்டங்கள் இருக்கு பத்தியலா,
இஸ்லாமிய சட்டதிட்டத்தின் மேதை யார் என்று சொன்னால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவ்வளவு உசூலுகளை கற்றுக் கொடுத்தவர் யார் என்று சொன்னால் யாரு கற்றுக் கொடுத்தது? இமாம் மாலிக் கற்றுக் கொடுக்கறாங்க. அவங்கள்ட்ட பல்லாண்டுகள் மார்க்கத்தை கற்றுவிட்டு ஒரு வெக்கேஷன்ல ஒரு லீவுல மதீனாவுலேருந்து மக்காவுக்கு இமாம் ஷாஃபிஈ வர்றாங்க. வந்த உடனே இமாம் ஷாஃபியோடைய உம்மா இருந்தாங்கல்ல, ஃபாத்திமா பின்த் அப்துல்லா இருக்கிறாங்கல்ல, கேட்கறாங்க இமாம் மாலிக்கிட்ட, என் மகனே யா புனைய, என் அருமை மகனே, நீ எனக்காக எதப்பா கொண்டு வந்துக்கிறா அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, ஜிஇது பில் இல்மி வல் அதப். தாயார் அவர்களே, நான் உங்களுக்காக இல்மையும் அதபு ஒழுக்கத்தையும் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். இமாம் ஷாஃபியே சொன்னாங்க. அம்மா சொல்லிட்டாங்க, இருஜ வீட்டை விட்டு வெளியே போயிரு, கல்வியை கொண்டு வந்துக்கிறேன் அதபை கொண்டு வந்துக்கிறேன்னு சொல்றாங்க. இமாம் அம்மா சொல்றாங்க, இருஜ ஹலாஸ் வீட்டை விட்டு வெளியே போங்கிறாங்க. வெளியே நம்ம எல்லாம் அம்மாவுடைய பேச்சு கேட்க மாட்டோம், கட்டுப்பட மாட்டோம். இமாம் ஷாஃபி கட்டுப்படுவாங்க. கட்டுப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே எங்கே போனாங்க தெரியுமா? மறுபடியும் மதீனாவுக்கு போயிட்டாங்க. மறுபடியும் மதீனாவுக்கு போய் உஸ்தாட்ட போய் இமாம் மாலிக்கிட்ட போய் இந்த மாதிரி எங்க அம்மா கேட்டாங்க, நான் கல்வியையும் ஒழுக்கத்தையும் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன், வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இமாம் மாலிக் சொல்லுவாங்க, எப்ப எங்க அம்மாவும் இப்படித்தாப்பா சொன்னாங்க. சரியா? எனக்கு ஒரு உஸ்தாத் இருந்தாரு, இமாம் நாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நாஃபியோட உஸ்தாத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. புரிஞ்சா? இமாம் மாலிக்குடைய உஸ்தாத் யாரு? நாஃபி. நான் நாஃபி கிட்ட தான் எங்க உஸ்தாத்த படிச்சேன். படிச்சு விட்டு வந்தேன். எங்க அம்மா என்னப்பா கொண்டு வந்தான்னு கேட்டாங்க. ஜிஇது பில் இல்மி வல் அதப் அப்படின்ட்டேன். வீட்டை விட்டு வெளியே போன்ட்டாங்க. எங்க உஸ்தாத்த போய் நீ என்கிட்ட சொன்ன மாதிரி நான் போய் எங்க உஸ்தாத்த சொன்னேன். எங்க உஸ்தாத் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, ஜிஇது பில் இல்மி வல் அதப் என்று சொல்லாதே, ஜிஇது பில் அதபி வல் இல்ம். முதல்ல அதபு, முதல்ல என்ன அதப், முதல்ல ஒழுக்கத்தை கொண்டு வந்துக்கிறேன், ரெண்டாவது இல்மை கொண்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுப்பா, உங்க அம்மா உன்னை சேர்த்துக்கிடுவாங்க அப்படின்னு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் ஷாஃபிட்ட சொல்றாங்க. மறுபடியும் இமாம் ஷாஃபி 450 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி மக்காவுக்கு வந்து உம்மாட்ட இதே மாதிரி சொன்னாங்க. அவங்க அம்மா ஏத்துக்கிட்டாங்க என்று வரலாறு பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நம்முடைய இமாம்கள் நம்முடைய தாய்மார்கள் எல்லாம் பிள்ளைங்களை எப்படி உருவாக்கின இல்மை கொடுத்தாங்க. இல்மை கொடுத்தாங்க. இல்முக்கு முன்னால ஃபர்ஸ்ட் எதை கொடுத்தாங்க? அதப கொடுத்தாங்க, ஒழுக்கத்தை கொடுத்தாங்க. ஒழுக்கமில்லாத கல்வி வீணுங்க, வேஸ்ட்டுங்க. முதல்ல என்ன வேணும்? முதல்ல ஒழுக்கத்தை கொடுக்கணும் என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால பாத்தீங்களாக்க அந்த காலத்தில எல்லாம் உஸ்தாதுகளுக்கு ஒரு தனி ஒரு மரியாதை இருக்கும். உஸ்தாதுகளுக்கு மரியாதை இருக்கும். அது மாதிரி வயதில் மூத்தவர்களுக்கு என்ன இருக்கு? மரியாதை இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்குரிய அந்த இஸ்ஸத் இருக்கு பாருங்க. அந்த இஸ்ஸத்தோட அந்த காலத்தில் இருப்பாங்க. இன்னைக்கு வயசுல மூத்தவங்களுக்கு மதிப்பு இல்லை. அது மாதிரி உஸ்தாதுக்கு என்ன இல்லை? மதிப்பு இல்லை. எல்லாம் ஒழுக்கம் இல்லாமல் கல்வி. இன்னைக்கு கல்வி எப்படி போச்சு அப்படின்னு சொன்னா, எந்த காலேஜில் சேர்க்கலாம், எந்த காலேஜில் சேர்த்து என்ன படிக்க வச்சு எப்படி வேலையை வாங்கி எப்படி சம்பாதிக்கலாம், கடைசி இலக்கு என்ன? பணம். பண இலக்க நீங்க பார்த்தீங்களாக்க எவ்வளவு சம்பாதிக்கலாம், எவ்வளவு பணம் பண்ணலாம். கல்வி எல்லாம் இன்னைக்கு பணமாக மாறிவிட்டது. கல்விங்கிறத அறிவை ஏற்படுத்தணும், ஒழுக்கத்தை ஏற்படுத்த, அதெல்லாம் ரெண்டாவது மூணாவது. இன்னைக்கு கல்வி என்ன? எல்லாம் பணமா போயிருச்சு. அதனால தான் இன்னைக்கு உஸ்தாதுமார்களுக்கு இஸ்ஸத் இல்லை. நீங்க வரலாறு படிச்சு பாருங்க. இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹு அலைஹி அவங்களுக்கு ஒரு மகன் இருந்தாங்க. மகனுக்கு பேர் ஹம்மாது. ஹம்மாது யாருடைய மகன்? இமாம் அபு ஹனீஃபா அவர்களுடைய மகன். ஹம்மாது பின் அபி ஹனீஃபா. ஹம்மாது பின் அபி ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹு அலைஹி. இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹு அலைஹி தன்னுடைய மகனுக்கு பேர் வைக்கிறாங்க ஹம்மாது என்று சொல்லி. மகனுக்கு ஏன் ஹம்மாதுன்னு பேர் வச்சாங்கன்னு சொன்னா, இமாம் அபு ஹனீஃபாவுக்கு ஒரு உஸ்தாத் இருந்தாங்க. அந்த உஸ்தாதுக்கு பேர் ஹம்மாது பின் சுலைமான். புரிஞ்சா? இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹு அலைஹி நிறைய மார்க்கத்தை படிச்சாங்கல்ல, ஃபிக்ஹ கத்துக்கிட்டாங்கல்ல. யார்கிட்ட கத்துக்கிட்டாங்க? இமாம் ஹம்மாது பின் சுலைமான். இமாம் ஹம்மாது பின் சுலைமான் தான் இமாம் அபு ஹனீஃபாவுடைய பிரதானமான உஸ்தாத். அதனால நம்ம வாப்பாவுடைய பேரை ஒப்பம் பத்தியலா, வாப்பாவுடைய பேரை ஒப்பம் பத்தியலா, உம்மாவுடைய பேரை ஒப்பம் பத்தியலா. அதே மாதிரி இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹு அலைஹி தன்னுடைய மகனுக்கு ஹம்மாதுன்னு பேர் வச்சாங்கன்னு சொன்னா யாரை வச்சு வைக்கிறாங்க? உஸ்தாத வச்சு வைக்கிறாங்க என்பது வரலாறு.
எனக்கு யோசிச்சு பாருங்க நடக்குமா? இன்னைக்கு அது மாதிரியான இஸ்ஸத் எல்லாம் இன்றைக்கு கற்பனையில் இல்லாமல் போய்விட்டது. அதே மாதிரி பார்த்தீங்களாக்க 3 பிரதானமான இமாம்கள். ஒரு இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹு அலைஹி, இன்னொரு இமாம் யஹ்யா பின் மஈன் ரஹிமஹுல்லாஹு அலைஹி, இன்னொரு இமாம் அப்துர் ரஸாக் ரஹிமஹுல்லாஹு அலைஹி. இதுல இமாம் அப்துர் ரஸாக் அவர்கள் யமன் தேசத்தை சார்ந்தவர்கள். சன்ஆ இருக்கு பத்தியலா, சன்ஆ. இந்த சன்ஆ தான் யாருடைய சொந்த ஊரே? இமாம் அப்துர் ரஸாக் உடைய சொந்த ஊர். ஹதீஸ் கலை மேதை இமாம் அப்துர் ரஸாக் அவர்கள் இந்த 2 இமாம்களுக்கு உஸ்தாத். எந்த 2 இமாம்களுக்கு? இமாம் அஹ்மது பின் ஹம்பல், இமாம் யஹ்யா பின் மஈன். இந்த 2 பேருக்கு உஸ்தாத் யாரு? இமாம் அப்துர் ரஸாக் அவர்கள் உஸ்தாத் இருக்கிறாங்க. 3 பேருமா சேர்ந்து ஹஜ்ஜுக்கு போறாங்க. 3 பேருமா சேர்ந்து ஹஜ்ஜுக்கு போகும்போது அந்த 2 மாணவர்களும் பேசிக்கொள்கிறார்கள். எந்த 2 மாணவர்கள்? இமாம் அஹ்மது பின் ஹம்பலும் யஹ்யா பின் மஈன். யஹ்யா பின் மஈன் சொல்றாங்க, நம்ம உஸ்தாத் வந்து யமன் தேசத்திலிருந்து, உஸ்தாத் யாரு? இமாம் அப்துர் ரஸாக். யமன் தேசத்திலிருந்து ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறாங்க. நம்ம அவங்கள்ட்ட போய் மார்க்கத்தை படிச்சுக்கிடுவோம், ஹஜ்ஜுடைய டயத்தில் மார்க்கத்தை படிச்சுக்கிடுவோம் அப்படின்னு இமாம் யஹ்யா பின் மஈன் இமாம் அஹ்மது பின் ஹம்பல்கிட்ட சொல்றாங்க. இமாம் அஹ்மது சொல்றாங்க, இல்லைங்க, ஹஜ்ஜுக்கு உஸ்தாத் வந்துக்கிறாரு, புரிஞ்சா? நீங்க போய் மார்க்கத்தை போய் சந்தேகம் கேள்வி போக்குவரத்து பண்ணி அவருடைய இபாதத்து கெட்டு போயிடும். அதனால இப்ப போய் உஸ்தாத் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு யார சொல்றது? இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சொல்றாங்க. அப்ப இமாம் யஹ்யா பின் மஈன் சொல்லுவாங்க, அப்படின்னா ஒன்று செய்வோம், ஹஜ்ஜி முடிச்சிடட்டும். ஹஜ்ஜி முடிஞ்ச 13 முடியுது பத்தியலா, ஹஜ்ஜுடைய 13 தவாஃபுல் வதா, அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம உஸ்தாத் போய் மார்க்கத்தை கேட்போம் அப்படிங்குவாங்க. இமாம் அஹ்மது சொல்லுவாங்க, இல்ல அப்படி கூடாது, அதெல்லாம் ஒரு உஸ்தாதுக்கு செய்யக்கூடிய கண்ணியம் அல்ல, கல்விக்கு செய்கின்ற கண்ணியம் அல்ல. அவங்க முடிச்சிட்டு சன்ஆவுக்கே போயிடட்டும், நம்ம கல்வியை தேடி போகணும். கல்வியை தேடி போவதுதான் கல்விக்கு செய்கின்ற கண்ணியம், ஹதீஸுக்கு செய்கின்ற கண்ணியம், நபிகள் நாயகத்திற்கு செய்கின்ற கண்ணியம், உஸ்தாதுக்கு செல்கின்ற கண்ணியம். அதனால அவங்க ஹஜ்ஜ முடிச்சு போட்டு சன்ஆ எங்க இருக்குது? யமன் தேசத்துடைய தலைநகரம். யமன் தேசத்துடைய தலைநகரத்துக்கு போயிரட்டேன். அங்கே போன பிறகு நம்ம கல்வியை தேடி போவோம். நம்மளை தேடி கல்வி வந்தது இல்லை, வந்த இடத்தில் கற்றுக்கொள்வது வந்து அவருடைய ஹஜ்ஜி இபாதத்தை குறைச்சி விட்டுறேன். அவர் போயிரட்டும், அவங்கள உஸ்தாதை தேடி போவோம், போய் கத்துக்கிறோம் என்று இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் இமாம் யஹ்யா பின் மஈன் சொல்லுவாங்க. அவங்களும் ஏத்துக்கிட்டு ஹஜ்ஜை முடிச்சு போன பிறகு அங்க யமன் தேசத்துல போய் பல மாசம் தங்கி என்ன பண்ணாங்க? ஹதீஸுகளை கத்துக்கிட்டாங்க. இதாங்க ஒழுக்கம், இதாங்க கண்ணியம். அப்ப என் அருமை சகோதரர்களே, யார் யார்கிட்ட எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி பேச வேண்டும் அப்படிங்கறத புரிஞ்சு நடந்து கொள்கிறோமா இல்லையா? இதான் மார்க்கம், இதான் ஒழுக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரே ஒரு ஹதீஸ, 2 ஹதீஸ சொல்லி முதல் ஹுத்பாவை முடிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஹதீஸை இமாம் திர்மிதி 1952வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. மா நஹல வாலிதுன் வலதஹு அஃலல மின் அதபின் ஹஸனின். ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு சொத்து பத்துகளை கொடுக்கிறாரா இல்லையா, சொத்து பத்துகளை விட்டுட்டு போய்கிறாரா இல்லையா, அவர் கொடுக்கக்கூடிய சொத்து பத்துகளில் மிகச்சிறந்த சொத்து எது என்று சொன்னால் என்னவாக இருக்கிறது? அதபுன் ஹசன், அழகான அதபு. அதப விட்டுட்டு போறாரு பத்தியலா, இந்த அதப ஒழுக்கத்தை கொடுத்துட்டு போறாருல, அது பெரிய சொத்து. வேற ஒரு ஹதீஸ்களை பாத்தியலாக்க, சிறந்த தந்தை யார் தெரியுமா? 3 விஷயங்களை பிள்ளைகளுக்கு விட்டு விட்டு செல்வார். முதல்ல ஒழுக்கத்தை கொடுத்துட்டு போவாரு. 2வது பயனுள்ள கல்வி. ஃபர்ஸ்ட் ஒழுக்கம், ஃபர்ஸ்ட் என்ன? ஒழுக்கத்தை கொடுத்துட்டு போவாரு. 2வது பயனுள்ள கல்வியை கொடுத்துட்டு போவாரு. 3வது போதுமான பொருளாதாரம், தன்னிறைவான பொருளாதாரம். யார்கிட்ட போய் அவர் கையேந்திரக்கூடாது, யார்கிட்ட போய் நின்றக்கூடாது, யார்கிட்ட போய் யாசிச்சிடக்கூடாது. அவ எந்த ஒரு கனவு, எந்த ஒரு தந்தை ஒழுக்கத்தையும் பயனுள்ள கல்வியையும் போதுமான தன்னிறைவான சொத்தை விட்டு விட்டு போகிறாரோ அவர்தான் மிகச்சிறந்த தந்தை என்று நான் சொல்லவில்லை. சொன்னது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லிருக்கிறான ஹதீஸ் பேசுகிறது. அப்ப நம்ம நம்மளும் ஒழுக்கமா இருக்கணும், பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும்? ஒழுக்கத்தை கொடுத்துட்டு போக வேண்டும் என்பதற்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம் என்று சொல்லி ஒரே ஒரு ஹதீஸ், நம்ம எல்லாம் மௌத்தா போன பிறகு நமக்காக நம்ம பிள்ளைங்க துவா செய்யணும். அந்த துவா நமக்கு என்ன செய்யும்? கபருக்கு வரும். பெரிய பெரிய சஹாபாக்கெல்லாம் பிள்ளைங்களுக்கு கல்வியை கொடுத்தாங்க. கொடுத்தபடி எனக்கா துவா செய்ப்பா அப்படின்னு பிள்ளைங்கள்ட்ட சொன்னாங்க. ஹதீஸ் இருக்குது. பெரிய சஹாபி
அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு தெரியும் உங்களுக்கு. அவருடைய மகன் அப்துல்லா இல்லையா, அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்தில் தன்னுடைய மகன் அப்துல்லாட்ட சொல்றாங்க, எப்பா எனக்கு சக்கராத் வந்துருச்சு, நான் மூத்தா போக போறேன், நான் மூத்தா போயிட்டா நீ என்ன செய்யண்டா, என்னை அடக்கம் பண்ணிவிட்டு என் கபூரில் நின்று அடக்கம் பண்ணிவிட்டு என் கபூர் கிட்ட நின்று நீ எனக்காக துவா செய்யி. எவ்வளவு நேரம் துவா செய்யும்னு சொன்னா, ஒரு ஒட்டகத்தை அறுத்து அதை உரிச்சு அந்த கறியை துண்டு துண்டா வெட்டி ஏழை எளிய மக்களுக்கு விநியோகம் பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ. ஒரு ஆட்டை அறுத்து பண்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும் ஆவாதா? ஒரு ஆட்டுக்கே ஆயிரும்ல, ஒரு ஒட்டகத்துக்கு 2 மணி நேரம் ஆயிரும் பத்தியல. ஒரு ஒட்டகத்தை அறுத்து கறியை துண்டு துண்டா வெட்டி அதை ஏழை எளிய மக்களுக்கு தக்சீம் பண்ணுவோம்ல, விநியோகம் பண்ணுவோம்ல, அதை பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ அவ்வளவு நேரம் என்னை அடக்கம் பண்ணிட்ட பிறகு எனக்காக மகனே என்ன செய்யி, துவா செய் என்று அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகனுக்கு உபதேசம் பண்ணிட்டு போனாங்கிற இந்த வரலாற்று செய்தியை இமாம் முஸ்லிம் பதிவு பண்றாங்க. அதனால தான் இமாம் முஸ்லிம் 1631வது ஹதீஸா பதிவு பண்றாங்க. உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் தான், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் இன்கத அமலுஹு எல்லாம் முடிஞ்சு போயிடும், இல்லாமின் சலாசத்தின் 3ஐ தவிர. எந்த 3? முதலில் சதகத்துன் ஜாரியா, தெரிஞ்ச விஷயம் தான். முதல்ல சதகத்துல், நம்ம மௌத்தா போயிடும், ஒரு நாளைக்கு மௌத்தெல்லாம் சொல்லிட்டு வராது, அதுக்குன்னு ஒரு காரணம் வேணும், நேரம், அதெல்லாம் எப்ப என்ன வரும்னு ரப்புக்கு தான் வெளிச்சம், புரிஞ்சா? அதனால நீங்க பாத்தீங்களாக்கு திடீர்னு பார்த்தா நம்ம சிராஜுதீன் அஜரத் இல்லையா, நம்ம சிராஜுதீன் அஜரத் பார்த்தா வெளியூருக்கு போயிட்டு வந்தாங்களா, ஒரு நாளைக்கு முந்தி வெளியூருக்கு போயிட்டு வந்தாங்க, வெளியூருக்கு போயிட்டு வந்து நைட்டு வந்து தூங்கினாரா, அதிகாலையில் என்ன மௌத்து. இதாங்க யதார்த்தம். அப்ப சில பேரை பார்த்தா இந்த மாதிரி மௌத்தா போயிடுறாங்க. அதே மாதிரி நம்ம பக்கத்துல குர்ஷித் பாய் இல்லையா, 2-3 நாளைக்கு முன்னால பார்த்தா நைட்ல பள்ளிக்கடக்கூடிய சகோதரர் நைட்ல பயங்கரமான நெஞ்சு வலியா. அப்புறம் அல்லாஹ்வுடைய பெரிய உதவி பாருங்க, அவரு மனைவி தான் இருப்பாங்க, 2 மகள்லாம் வெளிநாட்டு இருக்கிறாங்க, வெக்கேஷன் வந்துக்கிறாங்க. வெக்கேஷன் வந்திருக்கும் போது அவர் 12 மணிக்கு வழியில துடிச்சுக்கிறாங்க. நேரா கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தா முக்கியமான இடத்துல அடப்பு இருக்கு, ஸ்டெண்ட் போட்டு விடணும். முந்தா நாள் என்ன ஸ்டெண்ட் போட்டு கரெக்டா உங்களை அல்லாஹ் காப்பாத்தினா கரெக்டான டயத்தில் வந்துட்டு ஸ்டெண்ட் போட்டு விட்டு மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார். இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் இருந்துகிட்டு இருக்கிறார். புரிஞ்சு எதுக்கு நான் சொல்ல வர்றா அப்படின்னு சொன்னா, திடீர்னு பார்த்தா போயிட்டு வந்தவர் நைட்டு தூங்குறாரு மௌத்து, திடீர்னு பார்த்தா 12 மணிக்கு என்ன ஹார்ட் அட்டாக் ஹரிபரியா தூக்கிட்டு போறாங்க ஸ்டெண்டு. இதான் வாழ்க்கை, இதான் உலகம், இதான் யதார்த்தம். இப்ப நம்மளும் நல்லா இருக்கணும், பிள்ளைங்களை என்ன செய்யணும், சாலிஹா வளர்க்கணும். நம்ம மூத்தா போற கபருக்கு வரணும் பத்தியலா, கபருக்கு நன்மை வரணும்னு சொன்னா ஒன்னு சதக்கத்துல் ஜாரியா செய்யணும், 2வது இல்முன் யுன்தஃபஉ பிஹி பயனுள்ள கல்வி. என் கல்வியை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், உங்க கல்வியை நீங்க 4 பேருக்கு கற்றுக் கொடுக்கணும். நீங்க கற்றுக் கொடுக்க என் கபருக்கு அம்புட்டு வரும். சரியா? நான் ஒரு இடத்துக்கு போனேன், மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், ஒரு அம்மா சொல்றாங்க, பாய் உங்க பயான கேட்டு நான் 40 துவா மனப்பாடம் பண்ணிட்டேன் பாய் அப்படின்ட்டாங்க. ஒரு சகோதரர் மக்காவுலேருந்து காயில் படத்துக்காரர் ஃபோன் பண்ணாரு, ஜி நான் உங்க துவாவை கேட்டு உங்க பயான கேட்டு 27 துவா மனப்பாடம் பண்ணிட்டேன் பாய், பண்ணது மட்டும் இல்ல நான் ஓதிக்கிட்டு இருக்கிறேன் பாய் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கோயத்துல ஒரு சகோதரி, ஒரு டாக்டர், உங்களுக்கு தெரியும் சொன்னா தெரியும், அவங்க உங்க துவாவை கேட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு நான் வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்ப மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் நமக்கு பேங்கில் சேர்ற மாதிரி கபூருக்கு என்ன செய்யுது, எனக்கு சேர்ந்துகிட்டு இருக்குது. பல சகோதரர்கள் குர்ஆன் எடுத்து ஓதுவாங்க, பல சகோதரர்கள் குர்ஆன் எடுத்து மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் ரொம்ப ஓதுவாங்க. ஹஜ்ஜிக்கு போகும்போது குர்ஆனை கையில கொண்டு போய் அங்கே உட்கார்ந்து ஓதுறாங்க. எனக்கு அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன் தெரியுமா? அவங்க ஓதுறது ஒரு பக்கம் சந்தோஷம், 2வது அவங்களுக்கு ஓதி கொடுத்தது யாரு? அல்ஹம்துலில்லாஹ் நான் தான் ஓதி கொடுத்தேன். அவங்களுக்கு அலிஃபு பாத்தா அப்படி நான் தான் சொல்லி கொடுத்தேன். அப்ப அவங்க ஓதுறத உங்களுக்கு 10 நன்மை என்று சொன்னால் எனக்கு என்ன 10? கொஞ்சம் கூட குறைக்காம அல்லாஹ் தருவான். அப்ப நம்ம ஹயாத்தா இருந்துகிட்டு கபருக்கு என்ன செய்யணும், சேர்க்கணும். அப்ப 1 சதக்கத்துல் ஜாரியா, 2வது பயனுள்ள கல்வி, 3வது என்ன வலதுன் சாலிஹுன் எதுஉ லஹு, சாலிஹான பிள்ளைகள். நம்ம பிள்ளைங்களை அதபுள்ள பிள்ளைங்களாக வளர்க்கணும், சாலிஹான பிள்ளைங்களாக வளர்க்கணும். அந்த சாலிஹான பிள்ளைங்க நமக்காக ஹயாத்திலையும் குறிப்பா மௌத்துக்கு பிறகு எதுஉ லஹு, உம்மா வாப்பாவுக்காக என்ன செய்யணும், துவா செய்யணும். அந்த துவா என்ன செய்யும், கபருக்கு வரும் என்று நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, கல்வி என்பது மிக முக்கியமான ஒன்று என்பதில் மாற்று கருத்து அல்ல. கண்டிப்பா கல்வி வேணும். கல்வியை தாண்டி ஃபர்ஸ்ட் என்ன வேணும், அதபு வேணும்,
ஒழுக்க வேணும் என்பதை சொல்லி, எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பிள்ளைகளை ஒழுக்கமான பிள்ளைகளாக வளர்த்தார்களோ, எப்படி சஹாபாக்கள், இமாம்கள், தாபிஈன்கள், இப்படி இமாம் ஷாஃபியுடைய தாயார், இமாம் மாலிக்குடைய தாயார் எல்லாம் தன்னுடைய பிள்ளைகளை ஒழுக்கமான பிள்ளைகளாக வளர்த்தார்களோ, அவர்களை எல்லாம் எப்படி அல்லாஹ் ஒழுக்கமான பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்கினானோ, அதே போன்று நம்மையும், நம்முடைய பிள்ளைகளையும், நம்முடைய பேர பிள்ளைகளையும், நம்முடைய ஒட்டுமொத்த வாரிசுகளையும் ஒழுக்கமான வாரிசுகளாக, ஒழுக்கமான சந்ததிகளாக அல்லாஹ் ஆக்கி இம்மையும் மறுமையையும் முழுமையாக அல்லாஹ் தந்தருள்வானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன் நார். இன்னல் ஹம்துலில்லாஹ். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, ரெண்டாவது ஹுத்பாவுடைய துவாவுக்கு முன்னால் ஒரு முக்கியமான அறிவிப்பு. அதாவது ஹஜ்ஜிக்கு போகிறவங்க, அடுத்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போகிறாங்க பற்றியெல்லாம், அதனால் ஹஜ்ஜி கமிட்டி சார்பாக அறிவிப்பு, யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்க அப்ளிகேஷன் பதிவு பண்ணுங்க அப்படிங்கிறது. அது இந்த மாதம் கடைசிக்குள்ளே, இந்த மாதத்துடைய கடைசிக்குள்ளே நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கிறங்க அப்படின்னு இருக்கிறாங்க. அதனால் இன்னும் ஒரு 10 நாள் 12 நாள் தான் பாக்கி இருக்குது. அதனால் அதுக்குள்ளே யாருக்கு போகக்கூடிய நியத்து இருக்குதோ அவங்க வந்து உங்களுடைய ஹஜ்ஜிக்காக நீங்கள் பதிவு பண்ணிக்கிறங்க. மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். இந்த வருஷமெல்லாம் ஹஜ்ஜி கமிட்டியை சூப்பராக ஹஜ்ஜி தர்த்தி பண்ணிருந்தாங்க அப்படிங்கிற செய்தி உங்களுக்கு தெரியும். அந்த அந்த நியத்து உள்ளவங்க இந்த 10 நாளுக்குள்ளே இன்ஷா அல்லாஹ் பண்ணிக்கிறங்க அப்படிங்கிறது அறிவிப்பு. இந்த வாரத்துக்குரிய துவா என்ன என்று சொன்னால், நமக்கு ஒரு இடத்துல வலிக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல கையை வச்சு ஒரு துவா ஓதணும் அப்படிங்கிறத இமாம் முஸ்லிம் 2202வது ஹதீஸாக இந்த துவாவை பதிவு பண்ணுறாங்க. பிஸ்மில்லா, அந்த இடத்துல கையை வச்சு பிஸ்மில்லா என்று 3 முறை சொல்லிவிட்டு, அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு என்பதை 7 முறை சொல்லுங்கள் என்று ஹதீஸ் பேசுகிறது. இதற்குரிய அர்த்தம் என்ன என்று சொன்னால், அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி, அல்லாஹ்வுடைய இஸ்ஸத்தை கொண்டு, அல்லாஹ்வுடைய சக்தியை கொண்டே நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு, எனக்கு ஏற்படக்கூடிய இந்த வலியின் தீங்கிலிருந்தும் இதன் மூலமாக ஏற்பட்ட பயத்தின் தீங்கிலிருந்தும் என்னை நீ பாதுகாப்பாயாக என்ற அற்புதமான துவா. அப்போ என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நமக்கு ஒரு இடத்துல வலிக்குன்னு வைங்களேன், உதாரணமாக கழுத்தில் வலிக்கு, ஒரு பேச்சுக்கு சரியா, உதாரணமாக கழுத்தில் வலிக்குது இல்லை கையில் வலிக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கையில் வச்சு பிஸ்மில்லா 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 என்று 3 முறை சொல்ல வேண்டும். மறுபடியும் மணியாச்சா? பிஸ்மில்லா சரியா, பிஸ்மில்லா என்று 3 முறை சொல்லிவிட்டு, அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு என்று 7 முறை சொல்லுங்கள் என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்போ என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரியான துவாக்களை சொல்லுகிற போது சஹாபாக்கள் எப்படி சமிஅனா வாத்தானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று அந்த துவாக்களை மனப்பாடம் பண்ணாங்களோ, அந்த துவாக்களை ஓதுனாங்களோ, அந்த துவாக்களை பிற மக்களுக்கு எடுத்து பிரச்சாரம் பண்ணாங்களோ, அதுபோன்ற மக்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரித்து அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட சமுதாயமாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்தையும் அல்லாஹ் ஆக்கி நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு இது போன்று குடும்பமாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம வல் முஸ்லிமீன் வ அதில்ல ஷிர்க வல் முஷ்ரிகீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன் நார். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.